ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஆதார் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்பை பீட்டா வெர்ஷனில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் அப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். பட் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆதார் பீட்டா அப்படிங்கிற ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆதார் அப்படிங்கிறது வந்துடும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், எ வார்ம் வெல்கம் டு த நியூ ஆதார் ஆப் அப்படின்னு வந்துருச்சு. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஷோ அண்ட் ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டலி, நோ நீட் ஃபார் ஃபிசிக்கல் காப்பீஸ், யுவர் டிஜிட்டல் ஐடி இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஸோ எங்கே போனாலும் நம்ம ஆதார் கார்டு ஃபிசிக்கல் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு டிஜிட்டல் ஆப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டு டிஜிட்டல் வடிவத்தில் நீங்கள் வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுது. யுவர் ஃபேமிலிஸ் ஆதார் ஆல் இன் ஒன் பிளேஸ். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரே ஆப்புக்குள்ள வந்து கொண்டு வந்துடலாம். யாருடைய ஆதார் கார்டு கேட்டாலும் டக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் ஐடியை வந்து காமிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் டு ஷேர். இப்போ யாராவது உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸை அவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அன்செலக்ட் பண்ணிட்டு அது இல்லாமல் காமிக்கலாம். அல்லது நான் கியூஆர் கோடு மட்டும் தான் காமிப்பேன்னா கியூஆர் கோடு மட்டும் காமிக்கலாம். இல்லை பேரை ஹைட் பண்ணிட்டு கூட காமிக்கலாம், அட்ரஸை ஹைட் பண்ணிட்டு கூட காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், கன்வீனியன்ட் மீன்ஸ் சேஃப்டி வித் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். ஆதார் அக்சஸ் மேட் சிம்பிள் வித் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன், ஃபேஸை பயன்படுத்தி உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஈஸியாக வந்து இந்த ஆப் மூலமாக ஃபெச் பண்ணிக்க முடியும். ஐடென்டி ப்ரொடெக்ஷன் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ், லாக் ஆர் அன்லாக் யுவர் ஆதார் பயோமெட்ரிக் இன்ஸ்டன்ட்லி ஃப்ரம் யுவர் ஃபோன். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கண் கருவிழி ரேகை, கைவிரல் ரேகை, உங்களுடைய ஃபோட்டோ, இந்த பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தேவைப்பட்டால் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் இன்ஸ்டண்ட்டாக வந்து லாக் பண்ணிக்கக்கூடிய வசதியும் இருக்குது. அதே மாதிரி எப்போ வந்து ஓகே எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, இதான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. இப்போ என்டர் ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டு ஆதார் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லது குட் லைட்டிங் ஃபார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி ஃபேஸ் அத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு லைட் வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்த உடனே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் எத்தனாவது சிம் ஸ்லாட்டில் இருக்கோ அந்த சிம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அலோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்எம்எஸ் அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீட் ஆகும். ஓகே, இப்போ கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் கண் அப்படி சிமிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஒன்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேட் ஆனவுடனே 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பின் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பின் செட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொஃபைல் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய பெயர் வந்து போட்டிருக்கோம், கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஐடி ஆக்டிவில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த கியூஆர் கோடு பின்னாடி வந்து ஒரு கவர் மாதிரி இருந்ததில்ல, அந்த கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே வந்துடும். மாஸ்க் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 நம்பரை மட்டும் எக்ஸ் மாதிரி மாறிட்டு மீதி நம்பர்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோ லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பயோமெட்ரிக்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரியான விவரங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், செலக்டிவ் ஷேர், கம்ப்ளீட் ஷேர் அல்லது டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். கம்ப்ளீட் ஷேர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுடைய எல்லா விவரமும் அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். செலக்டிவ் ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய இமேஜ் ஷேர் பண்ணணும்னா அதை டிக் பண்ணணும். உங்களுடைய நேம் ஷேர் பண்ணணுமா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க.
டேட் ஆஃப் பர்த். இப்ப எதெல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அது மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் ஆகும். இப்ப பாருங்க, நான் டேட் ஆஃப் பர்த் குடுத்துட்டேன். அட்ரஸ்லாம் வந்து குடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் அது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணல. அட்ரஸ் அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணல. ஸோ, அதெல்லாம் செலக்ட் பண்ணாதனால, அந்த டீட்டெயில்ஸ் நான் எது செலக்ட் பண்ணனோ, அது மட்டும் தான் இருக்கு. இது இப்ப கம்ப்ளீட் அப்படிங்கிறது வந்து குடுத்துட்டு, நீங்க WhatsAppல ஷேர் பண்றீங்களோ, மெயில்ல ஷேர் பண்றீங்களோ, எதுல வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, எதுனா ஒரு கியூஆர் கோடு இப்போ உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு கேட்குறாங்க. அவங்க அந்த கியூஆர் கோடுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்கன்னா, அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து சென்ட் பண்ணலாம். டிஜிட்டல் ஆதார் கார்ட சென்ட் பண்ணலாம். அடுத்ததா உங்களுடைய ஃபேமிலியினுடைய ஆதார் கார்ட்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இருக்கு இல்லையா? அந்த டவுன் ஏரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் அனதர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி, சேம் நம்மளுடைய ஆதார் கார்டு எப்படி நம்ம இதில ஃபெட்ச் பண்ணணுமோ, அதே மாரி வந்து ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம். எத்தன பேருனுடைய ஆதார் கார்டு வேணாலும் நீங்க வந்து ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேமிலியுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து ஃபெட்ச் பண்ணிட்டு, நீங்க யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியுடைய எல்லா ஆதார் கார்டும் மொத்தமா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். மத்தபடி மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதோ, ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட் பண்றதோ எதுவுமே இந்த ஆப் மூலமா வந்து பண்ண முடியாது. ஸோ கூடிய விரைவில அந்த ஆப் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வர கிடையாது. ஸோ இந்த ஆப் முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்ட சேஃப் அண்ட் செக்யூரா இன்னொருத்தருக்கு டிஜிட்டல் வடிவத்தில அனுப்புறது தான் இந்த ஆப்னுடைய நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.